போகலாமா? வா போகலாம். ஃபஸ்ட் டைம் காலேஜ் வந்திருக்கேன்டா. நம்ம ஸ்கூலில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இங்கே இருக்கணும், சரியா? வாடா பார்த்துக்கலாம், நீயும் நானும் மட்டும்தானே. எந்த பக்கம் போகலாம்? சரி வா, லெஃப்ட் சைடு போகலாம். இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக. ஆமாண்டா, ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான்டா காலேஜ், இல்லைன்னா எப்பட்றா? ஆமாம், என்ன குரூப் எடுத்திருக்க? எனக்கு பிஎஸ்சி சிஎஸ் கிடச்சிது. டேய், நானும் இதே குரூப் தான்டா எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு இப்படி ஒரு காலேஜ் கிடைக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆமாண்டா, நானும் எதிரே பார்க்கலடா இந்த மாதிரி காலேஜ். டே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் டஃப்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரிவா, கேன்டீன் போயிட்டு அப்படியே பேசலாம். ஆனால் நமக்கு இருக்கிற சப்ஜெக்ட்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே நம்ம கலந்துக்கலாம், சரியா? வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா, நம்ம 2 பேரும் கலந்துக்கலாம். டே, நான் தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, இப்போ நீ ஏன் புலம்புற? இப்போ என்ன, அவங்க சொல்லித்தரது உனக்கு புரியல, அவ்வளோதானே? ஒன்றுமே புரியல எனக்கு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் பாலாஜி ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அடிக்கடி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன் ப்ரோ. ப்ரோ, ஏதாச்சும் பார்ட் டைம் வேகன்சி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் காலேஜுக்கு வரல? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஹலோ ஹலோ, வாடா பார்த்துக்கலாம், நீயும் நானும் மட்டும்தானே. வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா. ஏன் இவன் இவ்வளோ சோகமாக இருக்கான்? இவனை மாற்றியே ஆகணுமே. தூங்கிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, என்னைக்கே ஒரு நாள் அவனை மாற்றிடலாம்.
இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க விடக்கூடாது. ஆஹா, இந்த பையன் இங்கே தான் இருக்கான். பேசிடுவோமா அவன்கிட்ட? பேசிடுவோம். சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிற? தனியாகவே சுற்றுற? எப்பயுமே இப்படி தான் இருப்பியா, இல்லை இந்த காலேஜ்னால தான் இப்படி இருக்கியா? எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல. என் கூட ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனும் மற்ற பசங்க கூட சேர்ந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கடுப்பாக இருக்கு. அவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான். அட்மிஷன் போடும்போது கடைசி வரையும் கூட இருப்பேன்னு சொன்னான். இப்போ இல்லை என் கூட. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோடா. நீ எல்லா விஷயத்துக்கு எல்லோரும் வருவாங்கன்னு நினச்சி பார்க்காது. உனக்கு நீ தான் இருந்தாகணும். இப்போ நீயே கீழே வந்துட்டாலும் நீயே தான் கையை நினைச்சாகணும். யாரும் வந்து தூக்கி வர மாட்டாங்க. அப்புறம் இன்னும் என்னமோ சொல்லி இந்த காலேஜ் உனக்கு பிடிக்காதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா யாருமே ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. காலேஜுக்கு வர்றது சில பேர் 3 விஷயத்துக்காக. ஒன்று படிப்பு, இன்னொன்று திறமை, இன்னொன்று காதல். இது 3மே ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னு நினச்சா அது நடக்காது. ஒருத்தனுக்கு ஒன்று தான் கிடைக்கும். அந்த மாதிரி உனக்குள்ளே இருக்கிற திறமையை நீ வளர்த்துருக்காது. ஆனால் எனக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தெரியலையேண்ணா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. இப்போ நீ சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆர்வமும் பண்ணிகிட்டு இருந்திருப்ப. அதனால் நீ யோசிச்சுப்பார். நீ பண்ண அந்த விஷயத்தை பார்த்து உன்னை பாராட்டியிருப்பாங்க. ஸ்கூலில், வீட்டில், அம்மா அப்பா, இங்கெல்லாம். இனிமேல் இந்த மாதிரி சோகமும் உட்காடாத. இதுதான் உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சில்ல, அதை வச்சு முன்னேறப்பாரு. எல்லா விஷயத்துக்கும் சோகம் தீர்வாயிடாது. அதுவும் இல்லாமல் தனியாக உட்காடாத. தனியாக உட்காடுறது சில பேர்த்துக்கு யூஸ் ஆகும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு ஆயிடும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணாத. தனியாக உட்காடாத. முதல்ல உனக்குன்னு ஒரு இப்போது ஒன்று கிடச்சிச்சில்ல, நீ இப்போ தனியாக உட்காந்து சோகமாக உட்காருக்கு. இப்போ தனியாக உட்காந்து இந்த மாதிரி கதையை எழுதிப்பார். அதுவே ஒன்று உயர்த்தும். மதத்தாலையும் காதலில் பிரச்சனை வரும். என்னோட நண்பனும் எனக்கு உண்மையா இல்லை. நான் காதலிச்ச காதலியும் எனக்கு உண்மையா இல்லை.
டேய் ஏன்டா மறுபடியும் இப்படி உட்காந்துருக்க? சரி எவ்வளோவே பேசலாம். ஏன் இப்போ நான் இவ்வளோ சரியாக பேசுகிறேன்? அமைதியாக போயிடு. நீ என்கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் விட்டுரு. ஒன்றும் நடக்காது. அதான் ஏன் நடக்காது? எனக்கு தெரியும். நான் படிப்பு சரியாக வராது. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதானே? ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? என்ன சொல்லு. ஏன்னா நீ வேற மதம், நான் வேற மதம். நமக்குள்ளே இதெல்லாம் செட் ஆகாது அகிலேஷ். நான் என் மதத்தில் இருக்கிறத தான் காதலிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? என்னை விட்டுரு. நீ லிமிட்டாக தான் பழகியிருக்கேன். நான் தான் ரொம்ப ஓவர் அட்டாச் ஆகிட்டேன். ஏதோ பேசியிருந்தோம், மன்னிச்சிரு. நீ போகலாம். இவ்வளோ நடந்துச்சா? இப்படி என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு முதல்ல அவளோட கேரிங் தான் ரொம்ப பிடிச்சது. முதல்ல ஃபோன் பேசின பொண்ணு அவள் தான். முதல்ல ஃபோனில் மெசேஜ் பண்ண பொண்ணு அவள் தான். மொத்தத்தில் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸாக பழகின பொண்ணு அவள் தான். காலேஜ் பஸ்ஸில் ஏறினதும் நான் சும்மா டாட்டான்னு கை காமிச்சேன். அவள் காமிப்பாளா இல்லை காமிக்க மாட்டாளா அப்படிங்கிற சந்தேகத்தில் நான் காமிச்சேன். ஆனால் பதிலுக்கு அவன் முகத்தில் ஒரு சிரிப்போட டாட்டா காமிச்சேன். அந்த நாள் ஃபுல்லாக என்னை விட சந்தோஷமாக இங்கே யாருமே இல்லைண்ணா. இந்த காலேஜே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. அந்த பொண்ணுக்கே பிடிக்காத போது நம்ம லவ் பண்ண சொல்லிட்டு இருந்தா ஒரு நல்ல பையனுக்கு அழகே இல்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? 2 ஃபேமிலிக்கு இடையில தான் மதத்தால் பிரச்சனை வரதான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இதுதான் முதல் வாட்டி 2 லவ்வருக்கு இடையில மதத்தால் பிரச்சனை வருங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ ஒரு பொண்ணு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற பையனை லவ் பண்ணால் அது இப்போ வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். இதே அவங்க 2 பேரும் குடும்பம் ஆயிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட புருஷன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவான். அப்போ அந்த பொண்ணு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும், என் புருஷன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறான். அப்புறம் அவனை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. இதே அந்த பையன் லவ் சொல்ல வரும்போது அந்த பொண்ணு, நீ உங்ககிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு வா, அப்போ நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எந்த பையன் கேட்காம இருக்கான்? இப்போ இருக்கிற பசங்க அம்மா அப்பா பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, லவ் பண்ணுற பொண்ணு பேச்சு கேட்குறாங்க. ஏய், நீ ஏதோ கதை எழுதுவேன்னு சொன்னியே, உனக்கு நடந்ததே நீ படமே ஏறா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்னை பார்த்தாலே கிண்டல் பண்ணுறாங்களே. நீங்கள் சொல்கிறவங்க சொல்லித்தாண்டா இருப்பாங்க, யார் எந்திரிச்சு வர முடியாது. இது ஒரு நிமிஷம் இரு. நீ சோகமாக இருக்கிற, தனியாக இருக்கிற அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கேன், என் கையில் போட்டு எனக்கு நான் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லு.
ஹலோ, ஹலோ சொல்லுங்கள். அகிலேஷா? நீங்கள்? சார், நீங்கள் வந்து எங்களோட காலேஜ் ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதி கொடுக்கணும் சார். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் உங்களால் தான். ரொம்ப தேங்க்ஸ். கை கொடுக்க என்னை வெளிப்பாடு சீக்கிரத்துக்கு நல்லா ஸ்டோரி. நான் எந்த ஸ்டோரி படிச்சு பார்த்தேன். எல்லாம் நீங்கள் வெளிக்கார காலேஜ் என்னை கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் உங்களால் தான். உங்களை மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் தான். சரி, நான் வரேங்க. ஐடி கார்டு எப்படியாவது கொடுக்கலாம். சரி. ஆனால் இங்கே சில பேர் அவங்களோட அழகான வாழ்க்கையை அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க உட்காந்து ஆழ்ந்து யோசிச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட திறமை என்னன்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே ஒருத்தன் உயர்றான்னா அவனுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு இங்கே யாரும் வர்றதில்லை. அவனை கேலி கிண்டல் செஞ்சு கீழ் தள்ளுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வராங்க. அதனால் இந்த உலகத்தில் நமக்கு நாம தான் இருந்தாகணும். அதாவது எப்படின்னா, எனக்கு நான். ஹலோ, மை டெக்ஸ்டிங். கரெக்டாக கேட்குது. இப்போது நான் தான் உங்கள் வாழ்க்கையிலே பிடிக்காத ஒருத்தன் வந்திருக்கிறேன். ரொம்ப யோசிக்காதீங்க, நான் தான் அட்வைஸ் பேசுகிறேன். இங்கே ஒருத்தன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானா, இவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானே அப்படின்னு நினைக்காம அதை நம்ம வளர்த்துறதுக்கும் நம்மளை திருத்துறதுக்கும் பயன்படுத்தினா இந்த உலகத்தையே நம்ம திருப்பி பார்க்க வைக்கலாம். இனிமேல் யாராவது அட்வைஸ் பண்ணா செய்ன்னு நினைக்காம செம்ம அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். நாம் எனக்கு நான் பார்ட் 2ல பார்ப்போம். பாய்.